ஹாய் கைஸ், வெல்கம் டு கிருத்திஸ் ட்ராவல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன ரைட் தான் போக போகிறோம். ஈகோ காரில் நான் வாங்கி ஈகோ கார் இன்னும் 2 வருஷம் ஆகுது. ஆனால் இன்னும் நான் மைலேஜ் டெஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கு தான் இப்போ இன்றைக்கி மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னா 1 லிட்டருக்கு எடுத்துக்க போகிறோம். 1 லிட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுதுன்னு பார்க்க போகிறோம். ஏசி போட்டு ஏசி போடாமல், அப்புறம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஒன்றும் 40 கிலோமீட்டர் வேகத்துலேயும் ஒன்றும் செக் பண்ண போகிறோம். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க போயிட்டு பார்க்கலாம் எவ்வளோ மைலேஜ் கொடுக்க போகுதுன்ட்டு. இதை வச்சு தான் நம்ம பிக்னிக் நிறைய பிளான் பண்ணி வச்சுக்கிறோம், நிறைய மலைக்கு போகிறதுக்கு. ஸோ வாங்க எங்கூட பயணம் பண்ணுறதுக்கு ரெடியாக வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், பெட்ரோல் பங்கில் போயிட்டு 1 லிட்டரில் பெட்ரோல் வாங்கி வச்சாச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து திரும்பி வர்றதுக்காக ஒரு 3 லிட்டர் பெரிய கேனில் வாங்கி வச்சாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி போட்டு ஏசி போடாமல் அப்புறம் 60 கிலோமீட்டருக்கு ஒன்று செக் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வண்டி எடுத்துன்னு போக போகிறோம். எடுத்துன்னு போயிட்டு எங்கே நிற்குது அப்படின்னு பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இப்போ தான் பயணம் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வண்டி நின்றுட்டு தான் இது பண்ணியிருக்கோம். வாங்க போகலாம், போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். இதுவும் ஃபுல்லாக ஓட்டி காலி பண்ணியாச்சு வண்டி இது. ஸோ இப்போ தான் டெஸ்டிங் ஆரம்பிக்க போகிறோம். நம்ம சோளிங்கர்லேருந்து பண்ணி ஒரு ரோட்டில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்க போது டெஸ்ட் ட்ரைவ். ஸோ ஆன் பண்ணி பார்க்கலாம் வண்டி கிளம்புதா இல்லையான்னு தெரியும். வாங்க ஆன் பண்ணோம். பார்த்தீங்களா, இண்டிகேட்டர் ஃபுல்லாக பிளிங்க் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட இதுக்கு வந்தாச்சு. ஸோ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஃப் ஆகிடுது. ஸோ இப்போ தான் நம்ம பண்ண போகிறோம். டைமர் வந்து ரீசெட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட்டே ஆகலை, ஃபுல்லாக காலி. ஓகே, ஸோ வாங்க பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு வண்டி போதையிலேன்னு பார்க்கலாம். 3 லிட்டர் பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ண போகிறோம். வாங்க. ஓகே, ஸோ பெட்ரோலெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. 1 லிட்டர் பெட்ரோலை ஊற்றிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆன் பண்ணி பார்க்கலாம். ஒரே ஒரு விண்டோ மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எப்படின்ட்டு இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். பிளிங்க் ஆகினே தாங்க இது. ஸோ ஃபஸ்ட்டு டைமராக ரீசெட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ கிளம்பலாம். போயிட்டு எவ்வளோ தொலைக்கு போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க எல்லாமே. ஸோ இதில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு கணக்கு போட்டுக்கணும். 20,822 கிலோமீட்டர் கரெக்டாக ஓடிடுது. ஸோ வாங்க எவ்வளோ போகுது மைலேஜ் அப்படின்னு பார்க்கலாம். பாரத் பெட்ரோலில் வாங்கியிருக்கேன். ஸோ இன்றைக்கி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ டைமை ரீசெட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஏசி போடாமல் வண்டி எவ்வளோ தொலைவு போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அது இல்லாமல் 60 கிலோமீட்டர் தான் போக போகிறோம் ஸ்பீடு. ஸோ அந்த ரீடிங்கில் தான் நம்ம இப்போ மைலேஜ் செக் பண்ண போகிறோம். 60 கிலோமீட்டர் போனாலே போதும். ஏன்னா நம்ம லாங் ட்ரைவ் போக போகிறோம்ல. ஸோ அதுக்கு 60 கிலோமீட்டர் உள்ளே போனால் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறமா 80-100 கிலோமீட்டரில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ வாங்க. வேலையாக இருக்குல்ல சீனு. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறாங்க. ஓகே, ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் போகுது அப்படின்றத பார்க்கலாம். வண்டி ஸ்டார்ட் ஆகாத வரைக்கும் போய் நிற்கணும். ஸோ அதுதான் செக் பண்ண போகிறோம். வாங்கிக்கலாம். எனக்கு ஒரு 16 கிலோமீட்டர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? செக் பண்ணி
ஓகே, ஸோ கரெக்டாக நின்றுடுச்சு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டரில் நின்றுக்குது பார்த்தீங்களா. ஸோ 16 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் இன்னும் மைலேஜ் நினைக்கிறேன். ஸோ இப்போ 40 கிலோமீட்டர் இது போல் ஸ்பீடில் போனால் எவ்வளோ கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ 16 ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரீசெட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். ஏசி போட்டுக்கின்னு போனால் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்க்கலாமா, இல்லை 40 கிலோமீட்டரில் ஸ்பீடில் போனால் எவ்வளோ ஆகுதுன்னு முதல்ல பார்த்துக்கின்னு அப்புறமா ஏசி போட்டு போகலாம். ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணலாமா. இப்போ 40 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் எவ்வளோ தொலைவு போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். போகலாம். 40 தான் போகலாம். ஸோ 40 கிலோமீட்டர்லேயே போனால் போக முடியுமா? 40 ஒரு கதையாடா. நம்ம 40-50 கிலோமீட்டரில் தான் போயின்னுக்கிறோம். ஸோ எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம லாங் ட்ரிப் போகிறதால எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட் போகுது. ஓகே காய்ஸ், ஸோ 20 கிலோமீட்டர் கொடுத்துக்கிட்டு 40 கிலோமீட்டர் வேகத்துக்கு வந்தால் ஸோ இதுதான். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏசி ஓடிக்கின்னு 40 கிலோமீட்டர் வேகத்துக்கு போனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் போகலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, 40 கிலோமீட்டர் வேகத்தில் என்ன போகிறோம், 40லேருந்து 50 கிலோமீட்டருக்குள்ளே. ஸோ ஈக்கோ கார் மைலேஜ் எவ்வளோ கொடுத்து. ஓகே, ஆல்ரெடி 2 டெஸ்ட் முடிச்சிட்டோம். 40 கிலோமீட்டரில் வித்தவுட் ஏசியில் எவ்வளோ போய்க்குது அப்படின்னா 20 கிலோமீட்டர் வருது அப்ராக்சிமேட்டாக, இல்லை கரெக்டாக. அப்புறம் இல்லாமல் ஏசி 60 கிலோமீட்டர் வேகத்துக்கு போனோம்னா 16 கிலோமீட்டர் கொடுக்குது மைலேஜ். ஸோ இதுதாங்க இப்போது எவ்வளோ போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏசி போட்டுக்கிட்டு இதை வச்சுருந்தா நம்ம ப்ரோக்ராம் ட்ரிப் அடிக்க போகிறோம். ஸோ நாங்களாம் ட்ரிப் பண்ணலாம். ஸோ கணக்கு போட்டுக்கலாமா, அப்புறமா வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ 18.5 கிலோமீட்டர் ஏசி போட்டு 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வந்தால் இதில் வந்து நின்று மறுபடியும் கொஞ்சம் தொலைவு வந்துச்சு. 18.9 அப்படின்னா 18.5 வரைக்கும் வருது. அவ்வளோதாங்க. ஈகோ காரில் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னா 16 கிலோமீட்டர் கொடுக்குது. 16-16.5 கிலோமீட்ரு. அது இல்லாமல் ஏசி போட்டுன்னு போகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 14 கிலோமீட்டர் கொடுக்கும். அதே மாதிரி 40 கிலோமீட்டர்லேயே போகிறோம் அப்படின்னா 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது. நிச்சயமாக இது எனக்கு தெரிஞ்ச ஒர்த்தான விஷயம் தான். ஈகோ காரில் கிட்டத்தட்ட 6 பேர் சூப்பராக போகலாம். ஃபேமிலி இருந்தாங்கன்னா 10ன்னு போகிறதுக்கு, லக்கேஜஸ்க்கு, ஸோ எல்லாமே ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய சூப்பரான. எல்லாருக்கும் டவுட் ஈகோ கார் மைலேஜ் கொடுக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒர்த்தான ஒரு வண்டி. சூப்பராக 40-50 கிலோமீட்டர் வேகத்துக்கு போனால் போதும். வெயிலெலாம் இல்லாமல் இது பண்ணிக்கின்னு ஏசி போட்டுன்னு போகிறதுக்கு இது எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு வண்டி தான். அது இல்லாமல் ஒரு 6-6.5 லட்சத்தில் இது மட்டுமே கிடைக்கும். ஸோ சூப்பராக வண்டி எடுத்துக்கோங்க. சிஎன்ஜி எடுக்கிறதுனாலும் அப்போவே எடுக்கிற புதுசுலேயே சிஎன்ஜி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க விஷயம். மைலேஜ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.